திண்டுக்கல் ஒன்றியம் அடியனுத்து கிராமம் நல்லாம்பட்டியில் குஞ்சாயி அம்மன் திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. 12 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகத்திற்காக திருக்கோயில் பணிகள் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவுற்றது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு செப்டம்பர் 12, 2025 காலை முதல் கால வேள்வி பூஜையாக கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி லட்சுமி பூஜை, கோ பூஜையுடன் தொடங்கியது. நேற்று இரவு யாகசாலை பூஜைக்கு பின் 9 அடியிலான ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட மாசி மலையாள கருப்பசாமி, வெள்ளையம்மாள் பொம்மை அம்மாள் சமேத மதுரை வீரன், கண்ணடச்சி அம்மன் உள்ளிட்ட பரிவார சுவாமிகளுக்கு கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை 6ஆம் கால யாகசாலை பூஜையானது பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்களில் கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குஞ்சாயி அம்மன், கண்ணடச்சி அம்மன், நவகிரக வலம்புரி விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகன், மாசி மலையாள கருப்பசாமி, வெள்ளையம்மா பொம்மியம்மா சமேத மதுரை வீரன், நாகம்மாள், சீனிவாச பெருமாள், சிவபெருமான், கன்னிமார் ஆகிய சுவாமிகளின் கோபுர கலசங்களில் புனித நீர் அடங்கிய கலசங்களில் இருந்து நன்னீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாநகரம், நல்லாம்பட்டி, அடியனுத்து, யாகப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்று சென்றனர். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.